சிலுவையில் அறையப்படணும்னு இருக்குதா? தேவையே இல்லை. அவர் அறையப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா அவர் ஒரு பாவம் செய்யல, சிலுவைக்கு அவர் பாத்திரவானே இல்லை. அப்ப அவர் நினைச்சிருந்தா சிலுவையில் இருந்து இறங்கி வந்திருக்க முடியும். அவர் நினைச்சிருந்தா பலியை தடுத்திருக்க முடியும். ஆனாலும் அவர் செய்யல. நல்லா கேட்டுக்கோங்க, சிலுவையிலிருந்து இறங்கி வர முடியுன்ற இடத்துல இருந்தும் இயேசு சிலுவையிலிருந்து இறங்கி வரல. ஆணி அடிக்கும் பொழுதும் முள்முடியை சுமத்தும் பொழுதும் அந்த வலியும் இயேசு தடுத்திருக்க முடியும். ஏன்னா அவர் கடவுள், அவரால் தடுத்திருக்க முடியும். அந்த இடத்துல இருந்தும் கூட அவர் வலியை என்ன பண்ணல, தடுக்கவே இல்லை, வலியை அனுபவிக்க விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாவம் செய்த யாரோ ஒருவருக்காக இவர் சிலுவையில் அந்த அடியை வாங்குகிறார், அந்த வலியை அனுபவிக்கிறார். இவர் பாவம் செய்தால் அந்த வலி அனுபவிக்கிறார்னா லாஜிக் இருக்கு. இவர் பாவமே செய்யல, ஆனா வலி அனுபவிக்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, பாவம் செய்த யாரோ ஒருவருக்காக இயேசு என்ன பண்றாரு, அந்த வலியை அனுபவிக்கிறார். அந்த யாரோ ஒருவர் வேற யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். இந்த நேரம் எல்லாம் கைய தட்ட வேண்டாமா? இந்த இடம்தான் நம்மளுடைய பாவத்திலிருந்து விடுதலை, நமக்கு உண்டான நோய்களிலிருந்து விடுதலை இந்த இடத்துல தான் உருவாகும்.